வணக்கம் மிஷன். வணக்கம். இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களோட பிறந்தநாள். அவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரோட பர்சனாலிட்டி, அவர் எடுத்த படங்கள், அவரோட சினிமாட்டோகிராஃபி, அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இன்னைக்கு தமிழ் சினிமா நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பாலு மகேந்திரா அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர விஷயம் என்ன? நம்முடைய திராவிட இந்த திராவிட நிறம் இருக்கு இல்லையா, அது திரையில் அற்புதமாக வரும். எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அவருடைய திராவிட நிறத்து கதாநாயகிகள் தான். ஏன்னா அதை வேற யாருமே பண்ணலையே. பிளாக் அண்ட் ஒயிட் மூவி இருக்கும்போது கருப்பான நிறைய பேர் கதாநாயகிகளாக இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒன்று கலர் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு அவங்க சோக்கால் லட்சணமாக இருந்தால் போதுங்கிற ஒரு எண்ணமாக இருக்கலாம் ஒன்று. இன்னொன்று கருப்பான கதாநாயகிகளை இவங்க கதாநாயகி ஆக்கியிருந்தா கூட அவங்களே மேக்கப் போட்டு வெள்ளையாக தான் காமிச்சாங்க. பட் திராவிட நிறம் கொண்ட பெண்களை அந்த நிறத்திலேயே ஸ்க்ரீனில் காட்டினது ஒன்று இருக்குல்ல, அதுவும் இந்த கமர்ஷியல் ஏரியாக்குள்ள. அதுவும் அவர் இருக்கும்போது 80s கமர்ஷியல்லாம் ஒரு பக்கம் உச்சத்தில் அப்போதான் கலர் அடிச்சுட்டு, அதாவது கருப்பான கதாநாயகனான ரஜினி, விஜயகாந்த் எல்லாரையுமே பெயிண்ட் அடிச்சு வச்சு விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நடுவில் அவர் உட்காந்து அப்போ அந்த நிறத்திலேயே அவர்களை காட்டுவது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் ஷோபாவாகட்டும், ரோகிணி ஆகட்டும், அர்ச்சனாலாம் எத்தனை படம், மௌனிகா ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி இப்போ ரெட்டைவால் குருவியில் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின், 2 பேருமே டஸ்கி தான், அர்ச்சனா ராதிகா. இல்லை அந்த அவருக்கு அப்படி ஒரு ரசனையும் ஒரு பார்வையும் இருந்தது. இல்லை 2 இருக்கு. ஒன்று ரசனை, இன்னொன்று அவர் அதை ஒரு பண்ணுன்னு நினைச்சார். ஏன் கதாநாயகனா சிவப்பாக தான் இருக்கணுமா, என்ன ஏன் கருப்பாக இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிறத அதை பண்ணுன்னு நினைச்ச அந்த விஷயமே எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். அவர் சில்க் பற்றி பேசும்போது ஒரு வீடியோ பயங்கர வைரலாக இருக்கும் இல்லை, அந்த திராவிட நிற பேரழகி அப்படின்னு சொல்லி சில்க் பற்றி பேசியிருப்பாரு. உண்மை அது. ஸ்ரீதேவியோட அந்த வெள்ளை நிறம் திகட்டக்கூடியது. சில்க் ஸ்மிதாவோட திராவிட நிறம் தான் நமக்கு அவ்வளோ அட்ராக்டிவா இருக்குங்கிற மாதிரி. ஆமா. என்னன்னா அவர் ஒரு மாதிரி ரசனை கூடிய ஒரு மனிதராக தான் நான் பார்க்குறேன். அப்படிதான் நம்ம அவரை ஒரு ரசனை கூடிய ஒரு மனிதனா அல்லது ரசனை ஏறிய கண்களை கொண்ட ஒரு சினிமோட்டோகிராஃபரா, ரசனை கூடிய இதயம் கொண்ட ஒரு இயக்குனராகத்தான் நம்ம அவரை அடையாளப்படுத்தோம் நினைக்கிறேன். அந்த ஒரு அடையாளம் தமிழ் சினிமாவில் நம்பர் 1 அவருக்கு தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இவர் அதில் ஒரு டாப். மகேந்திரன் சார் இருக்காரு, கிட்டத்தட்ட பாலுமகேந்திரன் சாருக்கு இணையானவர் தான் அவரும். பாரதி ராஜாவுக்கு வேற மாதிரியான அவருக்கு ஒரு அழகியலான ஒரு மனிதர் தான். இந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர். நான் ஆர்டர்லாம் பண்ண விரும்பல, பட் அதில் ஒரு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு நபராக நான் பாலுமகேந்திராவை பார்க்குறேன். அதுதான் எனக்கு முதல் ஞாபகம், இந்த கதாநாயகிகள் தான். இப்போ கதாநாயகிகள் சொன்னீங்க, அவங்கள எவ்வளோ அழகாக அவர் பார்க்குறாரு, எவ்வளோ அழகாக காட்டினாருன்ற விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்கோம். சுற்றி முழுக்க ஆண் பெண் உறவுகளை பேசுகிற படங்கள் தான் நிறைய எடுத்திருக்காரு. அவரோட படங்கள் எல்லா வகையிலுமே அந்த விஷயங்கள் தான் அப்ரோச் பண்ணியிருப்பா இருக்கும். அவரோட படங்கள் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர படம் அல்லது ஏதாவது மொமெண்ட் அந்த மாதிரி? இல்லை, அவரோட ஆண் பெண் உறவுகளை அவர் எடுத்து பேசுனதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய சொந்த வாழ்க்கை. அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். அவர் ஒரு வீடியோவில் பேசியிருந்தார், அதை நான் பார்த்தேன், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கிரியேட்டர் மைண்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நுண்ணுணர்வு, அந்த நுண்ணுணர்வு தான் சாதாரண மனிதனுக்கும் ஒரு கிரியேட்டருக்குமான வித்தியாசத்தை உருவாக்குது. இப்போ நார்மலாக இந்த நிகழ்வு, நம்ம நேர்காணல் செய்யக்கூடிய நிகழ்வு ஒரு சாதாரண ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கும் ஒரு கிரியேட்டர் பார்க்குறதுக்குமான பார்வை வேற, அதை ரிசீவ் பண்ணுற விதம் வேற. ஒரு நுண்ணுணர்வோட பார்க்குறவனுக்கு இதில் அவனுக்கு வேற ஏதோ ஒன்று தெரியும், இதை ஒரு படமாக கூட அவன் மாற்றிட முடியும். ஸோ அதுதான் ஒரு படைப்பாளியோட தீவிரத்தை அவனை கூர்மைப்படுத்துகிற விஷயம் அவருடைய நுண்ணுணர்வு அப்படின்றாங்க. பட் அதே நுண்ணுணர்வு ஒரு கிரியேட்டருக்கு தன்னுடைய படைப்பில் எவ்வளோ பெரிய வீரியத்தையும் ஒரு அழுத்தத்தையும் டெப்த்தையும் கொடுக்குதோ, பட் அது என்ன ஆகுதுன்னா பர்சனல் லைஃபுக்கு அந்த நுண்ணுணர்வு அவனை குத்தி காயப்படுத்தி கிட்டத்தட்ட சாகடிச்சிருதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம். கண்டென்ட் தான், பட் வேற வார்த்தைகள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாரு. உண்மையாகவே அது ஒரு பெரும் பிரச்சனை. இப்போ நார்மலாக நீங்கள் சாதாரணமாக நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நீங்கள் பேசும்பொழுது ஒரு வெயிட்டிங் வந்துச்சுன்னா, நீங்கள் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறேன், அப்பா கிட்ட பேசுகிறேன், ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிறேன் சொல்லியிருந்தா கூட ஒரு அப்படின்னு சொல்லிட்டு போகிற கூடியது ஒன்று. சந்தேகப்படுற வேற, அவன் என்ன பண்ணாலும் அது வேற. அதே நுண்ணுணர்வை நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த நுண்ணுணர்வை கொண்டவங்களுக்கு உண்மையாகவே அந்த கால் அவங்க சொன்ன ஆள் கூட இல்லை, அது வேற ஏதோ ஒரு கால் இவனுக்கு புரிஞ்சிடும். அதான் அவனோட நுண்ணுணர்வு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், தப்பாக கூட இருக்கலாம், பட் சும்மா ஒரு எளிமையாக புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி பர்சனலி அவன் எல்லாத்துலேயும் அவனுக்கு கேள்வி இருக்கும், அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த நுண்ணுணர்வு இருக்கிறவன் நீங்கள் சொல்லக்கூடிய பதிலில் திருப்தி அடையவே மாட்டான். அவனை நீங்கள் திருப்திப்படுத்தணும். எப்படி ஒரு படைப்பாளிக்கு அவன் ஒரு படைப்புக்காக அவன் திருப்தி ஆகாமல் திருப்பி எடுக்கிறான்ல, ரீடேக், அதே தான். இப்போ நம்ம சில படங்கள் எல்லாம் அந்த ஒரு படத்தில் பிரகாஷ் ராஜ் நோண்டி கேள்வி கேட்டு 2க்கு நடுவில் அப்படின்பார். அது வெளியேந்து பார்க்கறதுக்கு அவரை சைக்கோ மாதிரி தெரியும், ஆனால் அவருக்கு பதில் கிடைக்கல.
அவருக்கு பதில் கிடைக்கல, இல்லைன்னா ஆப்போனன்ட் சைட்லேருந்து ஏதோ ஒரு தப்பான விஷயம் வந்துருச்சும் போது அது அவங்களை காயப்படுத்தும். இப்போ நீங்கள் போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா, நான் ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் உள்ள ஆளா இல்லை நுண்ணுணர்வு உள்ள ஆளா போயிட்டீங்கன்னா, எதுக்கு இந்த வார்த்தையை ஒரு பயன்படுத்தினா இல்லை அதை டிஸ்டர்ப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே பரவாயில்ல, ஆஃபீஸ் ஒர்க்கில் பரவாயில்ல, வெளியே பரவாயில்ல, வீட்டில் அது எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணு வந்துக்கல. அதுதான் அந்த நுண்ணுணர்வு தான் பிரச்சனை. ஸோ அப்போ அதை தெளிவாக அவர் பேசுகிறார். அப்போ அந்த நுண்ணுணர்வு கொண்ட மனிதன் தன் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனை இருக்குல்ல, அதுவும் குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில், வாழ்க்கைங்கிறதே உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனை தாண்டி ரிலேஷன்ஷிப் தாங்க. இந்த 2 தான் வாழ்க்கை. ஒன்று ப்ரொஃபஷனாக நம்ம வாழ்க்கை எப்படி எடுத்துப்போம், இன்னொன்று உங்கள் ரிலேஷன்ஷிப். இதுக்கு நடுவில் வேறு வாழ்க்கையெல்லாம் கிடையாது, வேறெல்லாம் சும்மா டைம் பாஸ். கரெக்டாக? அப்போ ப்ரொஃபஷனாக பயங்கரமாக ஜெயிக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரியேட்டிவ் மைண்ட் கொண்ட பெரிய ஆளுமைகள் பர்சனல் லைஃப்பில் தோக்குறதுக்கு காரணம் என்ன? பெரும்பான்மையானவர்கள். இங்கே தமிழ்லே உதாரணத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. பர்சனல் லைஃப் வந்து பெரிய ட்ராஜடியாக இருக்கும், ஆனால் கிரியேட்டிவாக பெரிய பர்சனாக இருப்பாங்க. இல்லை, காரணம் இந்த நுண்ணுணர்வு தான். அப்படிப்பட்ட நுண்ணுணர்வு கொண்ட ஒரு மனிதராக அவர் சந்தித்த பிரச்சனைகள் இருக்குல்ல, அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அதனால தான் அவர் படத்தில் தொடர்ந்து வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வந்து பேசிட்டே இருந்தார். ஒரே இஷ்யூவை வெவ்வேறு ஜானரில் பேசினார். ஃபார் எக்ஸாம்பிள் 2 மனைவி கொண்ட ஒரு நபர். ஜாலியான படம் வந்தா ரெட்டைவால் குருவி, ரொம்ப ஜாலியான படம் வந்தா சதிலீலாவதி, சீரியஸான படமா இருந்தா மறுபடியும்லாம் நீங்க கிட்டத்தட்ட வந்து அவரோட லைஃப் தான், அவரோட லைஃப்ல நடந்த கதை தான். அதை ரொம்ப கரெக்டான ஆக்டான முகங்களை 2 முகங்களை சூஸ் பண்ணியிருப்பார். ஒன்று ரேவதி, இன்னொன்று வந்து ரோகிணி. 2 பேர், அந்த 2 பேருமே அவருடைய சொந்த வாழ்க்கையில இருந்த முகச்சாயலோட இருப்பாங்க. 2 முகங்களை சூஸ் பண்ணி இளையல் ரவியை ஹீரோவா போட்டு ஒன்று பண்ணது இருக்குல்ல, அதுதான் அந்த பர்சனல் லைஃப்ல அவருக்கு இருந்த காயங்கள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லக்கூடாது, அவருக்கு ஏற்பட்ட காயங்கள். அந்த காயம்னா அந்த காயம் வந்து அடுத்தவங்களால ஏற்பட்டதுன்னு இல்லை, அவருடன் இருந்தவர்கள் ஏற்படுத்திய காயம்னு நான் சொல்ல வரல. இவரே சொல்றாரு, இந்த நுண்ணுணர்வு அவரை அவர் அந்த உறவை சீரழிக்குன்னு சொல்றாருல, அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆகுது, அவர் அதை பற்றி நிறைய பேச வைக்குது. எனக்கு நீங்கள் உங்களோட ரியல் லைஃப்பில் நீங்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் உங்களை வந்து அந்த இஷ்யூவை நம்ம ஏன் பேசக்கூடாது ஒரு வீடியோவில் உங்களுக்கு தோணும்ல, நமக்கு தோணும்ல இல்லையா? இப்போ நேற்று நான் ஒரு விஷயத்தை சந்திக்கிறேன்னா, ஒரு பப்ளிக்கில் ஒரு விஷயம் பார்க்குறேன், இது என்ன இவ்வளோ தப்பாக இருக்குது, நம்ம பேசணுமே, ஒரு வீடியோவாக பேசணுமே, நான் அவங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன்ல. அதே தான் அப்போ பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறவர், அந்த அனுபவத்தை பார்க்குறது, இதே நம்ம ஒரு படம் எடுக்க கூட அவருக்கு தோணி இருக்கும். அதனால அவருடைய படங்கள் பெரும்பாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை மையப்படுத்தி இருந்தான்னு நினைக்கிறேன். இப்போ தமிழில் முதல் படம் வந்து அழியாத கோலங்கள் நினைக்கிறேன், ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா அந்த டைமில் இல்லை இப்போ வரைக்குமே கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மி, வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் அதை ரொம்ப ஒரிஜினலாக எடுக்கிறதும் ரொம்ப ரேரு. பட் அந்த படம் 3 சின்ன பசங்க, அவனுக்கு கொஞ்சம் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் நடக்கிற விஷயங்கள், அவங்கள சுற்றி இருந்துகிட்டு இருக்க விஷயங்கள், அந்த பெண்கள் மேலே வர அட்ராக்ஷன்லாம் எப்படி அவங்க பார்க்குறாங்க, எப்படி எடுத்துக்கிறாங்கிற விஷயத்தெல்லாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்திருப்பாரு அந்த படம். அல்லது அந்த மாதிரியான விஷயங்களை அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் இல்லை, அவர் டச் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு தமிழுக்கு புதுசான விஷயங்களாக தான் இருந்தால். அவர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. 80s தமிழ் சினிமா உலகம் வந்து சவுத் இந்தியன் சினிமானே சொல்லலாம், ஒரு மாதிரி கமர்ஷியலை நோக்கி பயங்கரமாக போயிட்டு இருக்கக்கூடிய டைமில் இவர் ஒரு தனியாக அதை ஒதுக்கிட்டு இவர் வந்து தனியாக ஒன்று பண்ணணும்னு நினச்சார். இவரும் கமர்ஷியல் படம் பண்ணியிருக்காரு, நீங்கள் கேட்டவை மாதிரி இல்லைன்னு சொல்லல. தட் மீன்ஸ் அதுவும் எனக்கு வரும்னு காட்டுறதுக்காக. பட் இவர் டச் பண்ண ஏரியா எல்லாமே இன்னொருத்தர் டச் பண்ண தயங்குற ஏரியா தான். இப்போ மூடுபனி படத்தை எடுத்துட்டான்னா இவங்க வந்து சைக்கோ படத்தை காப்பி அடிச்சு எடுத்தாருன்னு நம்ம எளிமையாக சொல்லிடலாம். பட் சைக்கோ படத்தை தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படமாக மாற்றி எடுத்து அதை ஹிட் பண்ண வைக்கிற தன்மை யாருக்கு இருக்கு? சைக்கோல அவன் சைக்கோ தான். இங்கே அவன் மேலே நமக்கு ஒரு பெரிய பரிதாபத்தை வர வச்சிடறாருல, அவர் இளையராஜாவை சேர்ந்து ஒரு மேஜிக் பண்ண விதம் இருக்குல்ல, அவ்வளோ பெரிய சைக்கோ கொலைகாரனை கிளைமேக்ஸ் அவனை ஹீரோ ஆக்கிட்டாரு. அப்போ சைக்கோக்குள்ளே ஒரு பெரிய வேதனையோ ஒரு புறக்கணிப்போ ஒரு அன்பு கிடைக்காத ஒரு தன்மையினால அவன் ஆகுறாங்கிறது அது சரி தப்புலாம் வரல. பட் அவர் அப்படி ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ண நினைச்சு அதில் சக்ஸஸ் ஆகிட்டார்ல. ஒரு கலைஞனா தான் சொல்ல வந்த விஷயத்த சைக்கோன்னு ஒரு படத்தை பார்த்துக்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், அது பயங்கர ஹிட்டான படம். பார்க்குறேன், இதை தமிழில் எடுத்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு அந்த ஐடியா தான். அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த உடல் அப்படியே வச்சுக்கிட்டு இவன் வந்து சைக்கோவாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் கதைனா கூட தமிழில் கதையே வேறு. அது டோட்டலாக இவருக்கான லைஃப் ட்ராவல் வேறு மாதிரி இருக்கும். பட் அதை ஒன்று பண்ணது இருக்குல்ல, அதுவே தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு பரிச்சாத்த முயற்சி. நிறைய கிரியேட்டர்ஸை இவங்களாம் அதை காப்பி அடிச்சு எடுத்தாங்க, இதை காப்பி அடிச்சு எடுத்தாங்கன்னு சொல்லிவிடும். அன்னைக்கு சோர்ஸ் அவ்வளோதாங்க. நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு வந்து என்ன கிடைச்சது அப்படிங்கும்போது அவங்க எங்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆகுறாங்களோ அதை தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பண்ணாங்க. அது சரின்னு சொல்ல மாட்டேன், அதுக்காக அது மிகப்பெரிய தப்புன்னுலாம் கிடையாது. ஸோ அதனால் அப்படி நம்ம அதை குறிக்க பார்க்க வேண்டியதில்லை. சைக்கோ மாதிரியான ஒரு படம் இன்னொருத்தர் இங்கே பண்ண மாட்டாங்க. 3ஆம் முறை மாதிரியான ஒரு ட்ரை சப்ஜெக்ட்டுங்க. நீங்கள் வந்து அவ்வளோ ட்ரையான ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. நீங்கள் இப்போ உட்காந்து பாருங்கள், வெரி ட்ரை. ஆனால் அதில் அப்படி ஒரு கவிதை மாதிரி இருக்கும். கவிதையே ட்ரையான சமாச்சாரம் தான், தெரியல. கவிதை ஒன்றும் அவ்வளோ வந்து சுவாரஸ்யமான சமாச்சாரம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க?
கவிதைங்கிறது வந்து உங்களை குஷிப்படுத்துற ஹைக்கோ இல்லைன்னா வந்து ஒரு குதூகலமான கவிதையை நான் சொல்ல. ஜென்ரலாவே உங்களுக்கு ஒரு ராவான கவிதை இருக்குல்ல, உங்களை பெரிதாக காயப்படுத்துகிற கவிதையோ, உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய கவிதையோ, உங்களை ஏதோ ஒரு ஞாபகத்துக்கு இழுத்துட்டு போகக்கூடிய கவிதையோ ட்ரையா தான் இருக்கும். அந்த ஃபார்மட் ட்ரை தான், பட் அதுல ஒரு பெரிய கவித்துவம் இருக்கும்ல, அதனால அது கவிதையா மாறுது. ஐடியா ராதா காதலி உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்கிறது அங்க பெரும்பாலும் 75% ஆஃப் கவிதையோட மையமே இல்லையா. பட் அதை வெவ்வேறு வகையில மனுஷபுத்திரன் மாதிரி 24 பக்கத்தை கூட அதை கவிதை எழுத முடியும் இல்லையா. ரொம்ப சின்னதா வனதாசன் மாதிரி ரொம்ப கவித்துவமா சின்னதா 4 வரியில கூட எழுதிட முடியும் போது கவிதை இங்க கலீல் ஜிப்ரான்ல இருந்து எடுத்துக்கலாமே. பட் அந்த ஐடியா பிளாட் வந்து வெரி ட்ரை தான். பூனை எட்டி பார்த்ததெல்லாம் கவிதை எழுதிட்டு இருப்பாங்க. பூனை எட்டி பார்க்கறதுல அங்க என்ன கவிதை இருக்கு? நம்ம நடந்து போனா பூனை வாசல்ல இருந்து எட்டி பார்க்க தான் செய்யல, காம்பவுண்ட்ல இருந்து எட்டி பார்க்க தான் செய்யுங்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு 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 ட்ரையான சப்ஜெக்ட் நீங்க பாருங்க. ஒரு பெரிதா யாரும் இல்லை, ஒரு அனாதை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அவரோட வாழ்க்கையில் வரக்கூடிய மனநலம் சரியில்லாத ஒரு பெண், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஒரு சீன் பண்ணலாங்க, 2 சீன் பண்ணலாங்க, நீங்கள் எப்படி ஒரு படம் பண்ண முடியும்? அவங்க மேலே எப்படி உங்களுக்கு காதல் வரும்? முதல்ல பரிதாபம் வரலாம், பச்சாத்தாபம் வரலாம் இல்லையா, கருணை வரலாம். உங்களுக்கு காதல்லாம் வராது. பட் அந்த பெண் மேலே ஒரு காதல் வர வச்சு அந்த காதல் கைகூடாமல் போகும்போது இவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய துயரம் இருக்குல்ல, அது ட்ரை தானே. பட் அதை அவ்வளோ கவித்துவமாக மாற்றினதுக்கு ஒன்று அவருடைய இயக்கம், கதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு பக்கம் வச்சிருவோம், அதான் பேஸு. இன்னொரு பக்கம் 2 விஷயம், ஒன்று ஒளிப்பதிவு, இன்னொன்று இசை. அதை ஒட்டுமொத்தமாக ஒரு கவிதையாக கொண்டு நம்ம முன்னாடி வச்சுட்டார் ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி அவருடைய படங்கள் எல்லாமே டச் பண்ணுற தயங்குற படம். மறுபடியும் படமே நீங்கள் பாருங்கள், சதிலீலாவது மாதிரியான ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து சதிலீலா ரெட்டைவால்குருவி 2 ரெட்டைவால்குருவி மாதிரியான படங்கள் கூட வந்திருக்கு, பழைய படங்கள்லாம் வந்திருக்கு. பட் சதிலீலாவதி ஒரு பயங்கரமான கான்செப்ட். அதுக்குள்ள கமல் சாரை கொண்டு வந்து அதில் அந்த ஏரியா ஒன்று பயங்கரமாக ஒரு டிராவல் பண்ண வச்சு அவரோட கமர்ஷியல் படமே உங்கள் ரிஸ்க் எலிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய படங்கள் தான் இல்லை. ஸோ அந்த மாதிரி எல்லா இப்போ நீங்கள் அழியாத கோலங்கள் ஆரம்பிச்சிங்க. நீங்கள் அழியாத கோலங்கள் மட்டும் இல்லை, அவருடைய மோஸ்ட் ஃபேவரட் மூவியான வீடு, சந்தியா ராகம், இல்லை தலைமுறைகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு இன்னொரு இயக்குனர் வந்து தொட தயங்குகிற ஏரியா தான். ஸோ அதுதான் அவருடைய ட்ரேட்மார்க்னு நினைக்கிறேன். ஏன் அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டராவோ, ஏன் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிடிச்ச தமிழ் சினிமாவோ இல்லை, இதுவரை இவ்வளோ இயக்கங்கள் வந்தாலும் ஏன் அந்த ஒரு டாப்பில் கொண்டு டாப் 5ல கொண்டு ஏன் பாலு மகேந்திரா வைக்கிறோம் அப்படின்னா வந்து அவர் யார் எல்லாருமே தொட தயங்கின படத்தை எடுத்து பண்ணவர். மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஹிட் வேறு, அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் வந்து சப்ஜெக்டை எடுத்துட்டு அப்படி போகிறது இல்லை. இப்போ எத்தனையோ டைரக்டர்கள் ஒரே ஒரு படம் எடுத்திருப்பாங்க. நம்ம நிறைய பேர் அப்படி பேசுகிறோம், அவள் அப்படித்தான் மாதிரியான படங்கள்லாம் பேசுகிறோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களால படம் பண்ண முடியலை, இல்லை சில பேர் வந்து அதுக்கு அடுத்தது ஹிட்டு கொடுக்க முடியலை, அந்த படமே ஹிட் இல்லைன்னா ஒன்று இருக்குல்ல, கமர்ஷியல் ஹிட் கொடுக்க முடியாத சூழல்ல இவர் எல்லாருமே தொட தயங்குகிற ஏரியாவை எடுத்து அதையும் ஹிட்டாக்க தெரிஞ்ச வித்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து பாலு மகேந்திரா அவர்களுக்கும் மகேந்திரன் சாருக்கும் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை அதனால தான் நம்ம அவங்க 2 பேரும் திருப்பி பேசிட்டே இருக்கோம். இங்கே பாலு மகேந்திரா அவர்கள் பற்றி பேசும்போது நீங்கள் மகேந்திரன் சாரை தவிர்க்கவே முடியாது. கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரு பீரியட்ல இந்த பக்கம் அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாங்க, இந்த பக்கம் இவங்க வேற மாதிரி ஒன்று வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவில் பாரதி ராஜா 2க்கும் சேர்த்து ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 2 ஏரியாவையும் சேர்த்து ஒரு ஒரு ஜானர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று டிராவல் ஆகிட்டு இருந்தாரு. கமர்ஷியல் இல்ல, ஃபுல் பொயட்டிக்கும் இல்ல. ஆமா 2யும் கரெக்டாக அந்த விற்பதற்கு தோதுவான அல்லது ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றதுக்கு தோதுவான ஒரு ஏரியாக்குள்ள அவர் பண்ணது ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த காலகட்டமே ரொம்ப அழகான ஒரு காலகட்டம்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நம்ம ஒரு டைரக்டரா அவருடைய படங்களை நம்ம அப்படித்தான் அணுகுன்னு நினைக்கிறேன். அவர் அந்த மாதிரி படங்கள் எதுக்கு எடுத்தாருன்னா அவர் அப்படி ஒரு தன்மை அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி டார்க்கான சப்ஜெக்ட்லாம் எடுத்துக்கிறாருன்னு சொல்கிறோம், நிறைய ட்ரையான சப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குறாருன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. இப்போ நிறைய படங்களை பார்த்தா ப்ராஸ்டியூட்ஸோட செக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போகும், அவங்களோட கதைகள்லாம் உள்ள ஏதோ சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலுமே வந்துட்டு போகுன்ற மாதிரி தமிழ் சினிமாவில் இல்லை சினிமாக்களில் நம்ம காட்டாத இடங்கள் நிறைய காட்ட முயற்சி பண்ணியிருக்காரு. இதை வந்து ஆடியன்ஸ் வந்து எங்கேயும் முகம் சொல்லிச்சுறாங்களோ அல்லது என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியோ பொய்ட்டிக்காக மாற்றுறதுக்கான விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒளிப்பதும் இசையும். ஸோ இசைங்கிறது வந்து எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் இளையராஜா வேறு ஒன்று பண்ணிடுவார்னு நம்ம பார்த்துருக்கோம். இவங்க 2 பேர் காம்பினேஷன் பற்றி 3வது படத்துலேருந்து ராஜா சார் கூட பயணிக்கிறாரு. கடைசி வரைக்கும் ராஜா சார் கூட தான் பயணிச்சார். நடுவில் சந்தியா ராகம் மட்டும் வேற மியூசிக் டைரக்டர் நினைக்கிறேன் இல்லையா. ஏன்னா அது ஒரு திரையரங்கு ரிலீஸ் ஆன படம் கிடையாது, அது தூர்தர்ஷன் ரிலீஸ் ஆன படம். அதனால அது ராஜா சார் என்னவோ அது நடக்கல. இப்போ நடுவில் வீடுக்கு கூட ஒரு டைம் இல்லை இளையராஜா அவர்களுக்கு மியூசிக் போடுறதுக்கு. நீங்கள் போட்டீங்க யூஸ் பண்ணாமல் வச்சிருப்பீங்க, அந்த மியூசிக்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி இவர் தான் பிளேஸ்மெண்ட் பண்ணி. இவர் தான் டைரக்டர், அந்த படம் மியூசிக் டைரக்டர் இவர் தான். ஆமாம், ஒரிஜினல் மியூசிக் பை ராஜா சார், மியூசிக் டைரக்டர் அதில் பாலு மகேந்திரா. எந்த அளவுக்கு ராஜா சாருக்கும் அவருக்குமான நட்புனா, என்னுடைய கடைசி படம் கடைசி ஃப்ரேம் நான் இயக்குற ஃப்ரேம் வரைக்கும் கூட ராஜா சார் தான் மியூசிக் பண்ணுவார்னு பேசியிருக்காரு. அவ்வளோ அன்புங்கிறது வந்து சும்மா அன்பா யார் வேணாமெல்லாம் இருக்கலாங்க, அன்பா இருக்கிறவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ண முடியாது இல்லையா. அன்பா இருக்கிறவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணிட முடியாது.
பட் அது அப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரையான சப்ஜெக்டை கவித்துவமாக காட்டுறது அல்லது ஒரு கவிதை மாதிரியான ஒரு படத்தை ரெடி பண்ணி கொண்டு ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்கணும்னா அவருக்கு ராஜா சார் மட்டும்தான் ஒரே ஆப்ஷனாக இருந்திருக்க முடியும். அதை தாண்டியோ அல்லது அதற்கு இணையாவோ பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அதை மற்ற மியூசிக் டைரக்டர்ஸும் ஒத்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு வேற சாய்ஸ் இல்லைங்கிறது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று ஏதோ ஒரு வகையில் ராஜா சாருக்குமே இங்கே பாருங்க, அவர் வளைச்சு கமர்ஷியல் படங்களுக்கு போட்டுட்டு இருக்கும்போது இவரோட படங்கள்லாம் வந்து அவருக்கு நல்லா இருக்கேன் அவன் படம்னு அவருக்கு தோணி இருக்கும். அதனால மற்ற எல்லாருக்கும் கொடுக்காத இம்பார்ட்டன்ஸை இவருக்கு கொடுத்து இவரோட எல்லா படங்களுக்குமே தொடர்ந்து பணியாற்றியதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதுக்கு காரணம் வந்து இவரோட சப்ஜெக்ட் தான் அதுக்கு மெயின் ரீசன். இந்த சப்ஜெக்டை இந்த சீனை நீங்கள் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கும்போது ராஜா சார் அதை என்ஜாய் பண்ணி ஒன்று பண்ணுறாருல. எத்தனையோ சீன்ஸை சொல்லலாம். நீங்கள் வீடில் அதை கொண்டு போய் அந்த இடத்துல அவர் அந்த வீடை தடவி பார்க்குற சீன்லாம் இருக்குல்ல, நீங்கள் அந்த மியூசிக்லாம் யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரியான மியூசிக் ஹவு டு நேம் இட் ஆல்பத்துலலாம் வரும்னு மியூசிக் வந்து எக்கச்சக்கமாக நீங்கள் படம் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து மூன்றாம் முறை மாதிரியான ஒரு படத்தை விட வேற என்ன உதாரணம் நீங்கள் வந்து சொல்லிட முடியும்? பல இடங்களில் சைலன்ஸ் தான். இன்னொன்று எல்லா பாடல்களுமே நீங்கள் வந்து பாலுமகேந்திர சாருக்கு ராஜா சார் போட்ட பாட்டெல்லாமே அற்புதமான பாடல்கள். நீங்கள் கிட்டவையாக இருக்கலாம், மூன்றாம் பிறையாக இருக்கலாம், மூடுபனியாக இருக்கலாம். இப்போ எண்ணினிய பொன்னிலாவைங்கிறது கிட்டார் எடுத்து நீங்கள் வச்சுட்டீங்கன்னா எண்ணினிய பொன்னிலாவே தான் ட்ரேட்மார்க் இல்லையா? காதலின் உச்சகட்ட சோக பாடல்லாம் கண்ணை கலைமானே தான். இங்க கண்ணை கலைமானே மாதிரியான ஒரு பாடல் வந்து ராஜா சாரே உருவாக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு சிச்சுவேஷன் யார் கொடுக்கறது? இப்படி ஒரு சிச்சுவேஷனை கொண்டு கொடுத்தாரு ஒரு டைரக்டர் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது என்ன பண்ணுவார் ராஜா சார்? இதாயா கண்ணதாசனை கூப்பிடு, ஐயா எழுதுங்க ஓடுன்னு வச்சுட்டு ஜெயசாஸை கூப்பிடு பாட விடுன்னு. இன்னொரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நீங்க எல்லா படத்துலையுமே பாலுமகேந்திர சாரோட மியூசிக் பண்ணியிருக்காருல்ல ராஜா சார், எல்லா படத்தையும் ஜெயசாஸ் ஒரு பாட்டு பாடிப்பார். நீங்க குறிப்பா அது ஏன் அப்படி ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, நீங்க மோகன் படத்துல எல்லாமே பெரும்பாலான பாடல்கள் வந்து எஸ்பிபி தான் பாடுவார். ரொம்ப ரேரா தான் ஜெயசா சார், மலேசியவாசன் சார்லாம் பாடுவாங்க. பட் நீங்க ராஜராஜ சோழன் நான் வந்து எஸ்எஸ் பாடிப்பார் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு காரணம் வந்து பாலுமகேந்திரா தான். பாலுமகேந்திரா அவர்களுக்கு ஜெயசாஸ் குரல் மேல ஒரு பெரிய கிறக்கம். நான் ஆரம்பத்தில் பாலுமகேந்திரா சார் மலையாளியோன்னு நினைச்சிட்டேன். இதுக்கு ஜெயசாஸ் லைட்டா ஒரு பேச்சில் அப்படி தெரியும். பட் அவர் ஸ்ரீலங்கா ஆளு, நம்ம ஆளு. ஸோ அந்த ஒன்று இருக்கும். நீங்கள் கேட்டவையில் அந்த ஓப்பனிங் சாங் ஞாபகம் இருக்கா? கனவு காணும் வாழ்க்கையாகும், ஜெயசா சார் பாடிப்பாரு. அவர் ஜெயசா சார் பாடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து போகிறேன் அப்படின்னு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் வேற வழியே இல்லாமல் அது என்ன படம்? கனாக்காலம். அது தனுஷ் நடித்த படம் பேர் என்ன? அது ஒரு கனாக்காலம்ல அந்த நாள் ஞாபகம் விஜய் சாஸ் வச்சு பாடம் செமையான பாடல். அந்த நாள் ஞாபகம் பாடல் வந்து எல்லாத்தையும் விட்டுங்க. ஜூலி கணபதியில எனக்கு பிடித்த பாடல், ஸ்ரேயா கோஷல் ஒரு வெர்ஷன், விஜய் சாஸ் ஒரு வெர்ஷன். இந்த மாதிரி பாடல்களாமே லட்டான பாடல்கள். ஜூலி கணபதியோட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எக்ஸ்ட்ரானரியான ஒர்க். அதாவது இளையராஜா சார், பாரதிராஜா சார், இளையராஜா சார், மகேந்திரன் சார், அது மாதிரி இளையராஜா சார், பாலு மகேந்திரா சார், இவங்க இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, இதெல்லாம் அல்டிமேட். ராஜா சாருக்கு இன்னொன்று, இவங்க எல்லாரையும் விட பாலு மகேந்திரா எங்க ஒரு படி மேல இருக்கிறான்னா மகேந்திரன் சாரை சேர்த்து எங்க ஒரு படி மேல இருக்கிறாங்க அப்படின்னா, அவருடைய காட்சி, அவருடைய இசைக்கு பெரிய அளவு நியாயம் கற்பித்தது விஷுவலா வந்து இவங்க தான். வேற யார் என்ன அவர் என்னவோ போட்டுட்டு இருப்பாருங்க. இவங்க பாட்டு கண்டதே சீன்ல வச்சிருப்பாங்க. ராஜா சார் ஒரு வாட்டி ஃபீல் பண்ணி ஏதோ ஒரு 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 ஆத்தோரம் கரையில நடக்கக்கூடிய பாடல் தான் ஒரு கதாநாயகி ஓடிட்டே அப்படி ஆறு மலையெல்லாம் போயிட்டே பாடுற பாடல் அப்படின்னு ராஜா சார் ஃபீல் பண்ணி ஒரு மியூசிக் போடுறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த இசையே வந்து எப்படி ஆத்தோரம் ஓட போறதோ அந்த அருவி வர்ற மாதிரிலாம் சீன்ஸ் எடுப்பாங்க, ஆறு ஓடுற மாதிரிலாம் தான் அந்த மியூசிக்கை போட்டாரு. அந்த சீன்ல அந்த மியூசிக்ல வந்து ஆரே காட்டல. அதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சிட்டு பறக்குது குத்தாலத்தில் ஒரு சாங், சிட்டு பறக்குது குத்தாலத்தில் சாங்கு அப்படி ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சு தான ஒண்ணு வரும். 19வது செகண்ட் நினைக்கிறேன், ஐ திங்க் செகண்ட் மறந்துட்டேன். சிட்டு பறக்கிற மாதிரி ஒரு மியூசிக் போட்டு, அப்ப நீங்க ஒரு ஷாட் வைக்கணும்ல, ஏதாச்சும் தேடி பிடிச்ச ஒரு ஷாட் வைக்கணுங்கிறதே வந்து இந்த இடத்துல சிட்டு பறக்குதுன்னு பாட்டை வச்சுட்டதுனால என்னவோ ஃபர்ஸ்ட் டியூன் கம்போஸ் பண்ணுவாங்க, டியூன்ல பாட்டு எழுதுக்கு அப்புறம் தானே ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷன் நடக்கும். அப்ப சிட்டு பறக்குன்னு வந்துட்டதால ஒரு சிட்டு பறக்கிற மாதிரி ஒரு மியூசிக் போட்டாருங்க. எப்படியாச்சும் தேடி பிடிச்சி ஒரு சிட்டுக்குருவிகள் பறக்கிற மாதிரி ஒரு ஷாட் வைக்கணும் ஒரு டைரக்டர் தோணும்ல.
நடன மங்கைகள் எல்லாம் பாவாடை அப்படி ஆடிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டை போய் அப்போ ஒரு மனிதர் ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் இருக்குன்னா, இளையராஜாவோட நிறைய பாட்டு அப்படிதான் கேட்டு மட்டுமே பிடிச்சிருந்திருக்கும். சரி சும்மா பார்க்கலாம் யூடியூப்ல போட்டோம்னா பார்க்கவே முடியாது. ஆமா 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 அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதற்கு பெரிய அளவுல நியாயம் கற்பித்தவர் வந்து பாலுமேந்திரா அவர்கள். அதுல ஒரு உச்ச கட்ட எக்ஸாம்பிளா நான் சொல்றது பூங்காற்று புதிதானது. பூங்காற்று அல்டிமேட். அந்த ட்ரெயின்ல மாட்டிக்கிட்டு அந்த அவங்களோட பாவாடை மாட்டிக்கும் அந்த சீன்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி கவித்துவமா இருக்கணும்னு இருக்குல்ல. அவருடைய அதுதான் இவங்க 2 பேருக்குமான கூடுதல் ஸ்பெஷலா நான் வந்து பாக்குறேன். அவரோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன, சாங் சோஷியலைசேஷன் பண்றதுல ஆர்டிஸ்ட் வந்து பாட வைக்க மாட்டாரு, வாயசைக்க மாட்டாங்க. அவங்க பேசிட்டு இருப்பாங்க, இன்ட்ராக்ஷன் இருந்துட்டு இருக்கும், நடந்து போவாங்க, வரும் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு இந்த சைட் ஃப்ரேம்ல இருப்பாங்க, இவங்க மட்டும் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க, அவர் இதுல சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. க்ளோஸ் ஷாட் 2 தனித்தனி வச்சிருப்பாங்க, பாட்டு ஓடிட்டு இருக்கும் பின்னாடில. அவங்க நம்ம யூஸ்வலா எப்படி பார்த்துருப்போம், அப்படி இப்படி பாடுறது இப்படி பாடுறது அந்த மாதிரி கெடுத்து வச்சிடாம சூப்பரா ஒரு ரொம்ப பொயட்டிக்கா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட. ஆமா, அது ஒரு செயற்கை தன்மை தானே. பாட்டு யாராவது நம்ம ரியல் லைஃப்ல பாட்டு பாடிட்டாங்க சுத்தரும். பட் கமர்ஷியல் படம் ரொம்ப அவர் அதை பண்ணாரு. சதிலீலாவதிலையோ இந்த ஆனா நீங்க பாருங்க, அதுல கூட நீங்கள் கேட்டதுல பிள்ளை நிலான்னு பாட்டு பாடுறாரு, மேடையில பாட்டு பாடுறாரு. ஆமா, நீங்கள் கேட்டவை படமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். என்ன நீங்க பாட்டு ஃபைட் தானே வச்சு படம் எடுக்கணும். 2 ஹீரோ, ஒருத்தன் பாட்டு பாடுறவன், ஒருத்தன் சண்டை போடுறான். அவ்வளவுதான், பாட்டு வந்து ஃபைட் வந்துருச்சு. ஆமா ஆமா, நான் வந்து வாயசைக்கிற பாட்டு சொல்றது கூட அவருக்கு வந்து அது ஃபேக்கா இருக்கிறதுனால உண்மையாவே பாட்டு மேடையில பாட்டு பாடுற மாதிரி சீன் வச்சு அதுல ஒரு பாட்டு வைக்கிறாரு. இங்க சதிலீலாவதியிலே கூட மார்கன்னு ஒரு பாட்டு வச்சிருக்காருன்னா பாட்டு பாட சொல்றாங்க. ஆமா, அப்படி பாட்டு பாட சொல்லி இது பண்ணி எங்க ஒரு பாட்டு பாடுங்க சொல்லி தான் அதுல பாட்டை கிரியேட் பண்ண தவிர ஃபேக்கா ஒரு டூயட் பாட்டுலாம் அவர் வைக்கிறது இல்ல. கண்ணை கலைமானே ஒரு தாலாட்டு பாட்டு அந்த குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு பாடுற சிச்சுவேஷனே அதாங்கிறப்ப தான் பாட்டு வருது. அதை தாண்டி மற்றபடி எல்லாமே மாண்டே சாங் தான் இல்லையா? இப்போ சதிலீலாவதியில கூட அந்த ராச்சனோடு ராணி அற்புதமான பாட்டுங்க. பாட்டு எக்கச்சக்கமான பாட்டை அடிச்சு போட்டு தள்ளிருக்காரு ராஜா. ஸ்பெஷலா பாலுமேந்திரா கொடுத்துருக்காங்க. என்னன்னா நம்ம மியூசிக் போட்டா அதுக்கு வந்து கரெக்டா நியாயம் வச்சிருவாங்க, நல்ல விஷுவல் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வகையில பிடிச்சி போச்சு இவருக்கு அந்த ஒர்க். ஒரு ரைட்டப் இருக்கு. பாலுமேந்திரா சார் வந்து ராஜா சார் பத்தி எழுதுனது, அவங்க சந்திச்சது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு படம் வண்ண வண்ண பூக்கள், கண்ணம்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, எக்கச்சக்கமான பாட்டு. நீங்க வந்து கண்ணம்மா என் காதல்னு சொல்லி அந்த பாட்டு, இன்னொரு பாட்டு அண்ணன் ஒருத்தர் பாட்டு பாடுவார் தெரியுமா? அந்த அதே படத்துல வினோதினியோட அண்ணன் கேரக்டர் ஒண்ணு வரும், அது அண்ணன் தங்கச்சி பாட்டு ஒண்ணு, பயங்கரமான பாட்டு. ஐயோ பாட்டை மறந்துட்டேன் லிரிக்ஸ்னால. சூப்பர், அஜய்சாசம் பாடி இருப்பாரு அதுவும். அது அப்ப பிரசாந்தோட ஓப்பனிங் சாங் இல்லையா? இந்த மாதிரி எல்லா படத்துலயுமே ராஜா சார் மியூசிக் பண்ண எல்லா படத்துலயுமே பாட்டுலாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் தான். அது அந்த காம்போ வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த வரம், தமிழ் ரசிகர்களுக்கு கிடைத்த வரம். அப்படிதான் நம்ம இவங்க 2 பேரோட பத்தி பேசணும், நம்ம அதை அப்படித்தான் முடிக்கணும். இல்லை, நீங்கள் ஜூலி கணபதி பற்றி பேசினால ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். பிட்டர் மூன் சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் ஃபிலிம், ஒரு ஃபேமஸான டேரக்டர் பேர் மறந்துட்டேன். இதே மாதிரி ஒரு கதை தான். ஒரு ரைட்டர், ஒரு ஆர்டிஸ்ட், அவன் வந்து எழுதக்கூடிய ஒருத்தன். அவன் வந்து ஒரு பொண்ணு, ஒரு விடலத்தனமாக இருக்கிற சின்ன வயசு பொண்ணு லவ் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவரை விட்டு போக முடியாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள்ங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நம்ம இமேஜினே பண்ண முடியாது தமிழில். அது ஒரு ரூம்குள்ள நடக்கிற ஒரு நாவல் பேஸ் பண்ணி தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஜூலி கணபதி. மேபி அப்போ ஒரே நாவலாக கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் கூட ட்ரை பண்ணி யாரும் தமிழில் பண்ண முடியாது. அதான் சொன்ன ஆரம்பம் சொன்னேன், இவங்க வந்து அதை பேஸ் பண்ணார், இதை பேஸ் பண்ண அப்படிலாம் நீங்க வந்து சும்மா அப்படி குறிக்க சொல்லிடக்கூடாது. அதை பேஸ் பண்ணி நீங்க எடுக்கிறதுக்கு ஒன்று வேணும்ல, இன்ஸ்பயர் ஆகி அதை ஒன்று தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ணுறதுக்கு ஒன்று வேணும்னு ஒன்று இருக்குல்ல. அற்புதமான படம் ஆக்சுவலி. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லலாம். அந்த படம் இங்கே பாருங்க, அந்த படத்தில் வந்து அது ஒரு சாங் சரிதாவை கொடுத்துருப்பாங்க, அந்த காக்கா காக்கா, எக்ஸ்ட்ரானரியா கம்போசிஷன். அதெல்லாம் அது மாதிரி லட்டு மாதிரி அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு. அதில் பலன் அடைஞ்சது பாலுமேந்திரா மட்டும் இல்லை, நம்மளும் தான். ஆமாம் இல்லை, ஸோ அப்படிதான் சொல்லணும். இப்போ பாலுமேந்திராவோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோ கமல் சார் தான். கோகிலா கன்னடத்தில் பண்ணுறாரு. அண்ட் அவங்களுக்குள்ள படங்கள் கம்மியாக பண்ணியிருந்தாலும் நட்புங்கிறது வந்து பயங்கரமாக நட்பாக இருந்திருக்கு. 3ஆம் பிறை, அப்புறம் அழியாத குளங்களில் கேமியோ பண்ணுறாரு. ஓகே, சதிலீலாவதி 4 படங்கள் கேமியோட சேர்த்துனாலும் பட் நம்ம நினைச்சு பார்க்கறது நம்ம நிறைய படம் ஒர்க் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்ற ஒரு ஃபீல் வருதுன்ற அளவுக்கு அந்த காம்பினேஷன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குல்ல. அதை பற்றி அந்த காம்பினேஷன் பற்றி சொல்லணும்னா, கமல் சார் ஒரு நடிக்கிற ஒரு படத்தில் கேமராமேனா வந்து ஒர்க் பண்ணுறாரா ஃபர்ஸ்ட். அப்படி தான் கமல் சார் ஃபர்ஸ்ட் அவரை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் பாலுமேந்திராவை. கமல் சொல்றாரு, இப்படித்தானே படம் பண்ணணும், இப்படித்தானே கேமரா வைக்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், இதை ஒருத்தன் பண்றாயா அப்படின்னு வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டார் ஃபர்ஸ்ட். ஐயோ இதான் வேணும் நமக்கு, இப்படி ஒரு ஆள் தான் நமக்கு வேணும், இதுதானே நம்ம வேணும் கத்திட்டு கிடக்கணும், இப்படிதான் இங்க யாரும் படம் பண்ண மாட்டாங்க, கண்ட லைட்ஸ் எல்லாம் போட்டு எடுக்கிறாங்க, என்னையா இப்படி எடுக்கிறாருன்ட்டு அங்க இம்ப்ரெஸ் ஆகுறாரு இல்லையா? இப்ப இந்த இடத்துல நம்ம பாலுமேந்திராவோட ஒளிப்பதிவை பத்தி பேசியாகணும் இல்ல. அவருடைய முதல் படம் அந்த அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு முதல் படம், அந்த படம் பேர் என்ன, நெல்லு. எஸ், மலையாள படத்துல ட்ரெண்ட் செட்டர் மூவி. அதாவது அதுக்கு முன்னாடி செம்மின்னு ஒரு படம்
இருக்கு. அதே டைரக்டர் எடுத்த படம் செம்மீன், அதுவுமே அது வேற ஒளிப்பதிவாளர், ஒளிப்பதிவுக்காக பெரிதாக பேசப்பட்ட படம். அதுக்கப்புறம் அதே மாதிரி நமக்கு வேற ஒரு ஆள் வச்சு ஒரு படம் பண்ண யோசிக்கும் போது பாலு மகேந்திராவை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது அந்த ஒளி, மரங்கள், இலைகள், அதுல அந்த இலைகளுக்கு நடுவில் வரக்கூடிய ஒளியை வச்சு அந்த நம்ம என்ன சொல்லுவோம், நேச்சுரல் லைட்டா, அவைலபிள் லைட்டை வச்சு ஒரு படம் பண்றது ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல. அப்போ அந்த கல்ச்சர் கிடையாது. ஸ்டுடியோக்குள்ள பயங்கரமான லைட்டுகள்லாம் போட்டு அப்படித்தான் ஒரு இருக்கும்போது இவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர், அப்படி ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்றாரு. அப்படி ஜெயமோகன், நீங்க எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்களா ஜெயமோகனோட ஆர்டிகிள், அப்போ இவர் ஜெயமோகன் அவர்கிட்ட கேட்கும்போது சொல்றான், எனக்கு இந்த அழகை ரசிக்கக்கூடிய தன்மை அதிகமா இருந்துச்சு என்னவோ தெரியல, அது ஒரு காலம், அந்த ஏஜ் அப்படி, அதனால நான் அந்த ரசனையில நான் அப்படி பண்ணிட்டேன், இப்போ அது முடியல அப்படின்னா. ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சார் நெல்லு மாதிரி நீங்க அதுக்கப்புறம் பண்ணவே இல்லைன்னு சொன்னதும் இல்ல, அது அந்த காலம், அப்ப நான் அப்படி மயங்கி கிடந்தேன் அந்த அழகுல, அதனால அப்போ பண்ணேன், இப்போ அப்போ பண்ண முடியல அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அவ்வளவு தூரம் ஒளிப்பதில் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டை கிரியேட் பண்ண அவர் சவுத் இந்தியாவில். அப்படிதான் கமலுக்கு அறிமுகம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கோகிலாவில் நடிக்கிறாரு. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன ஆகுதுன்னா, மகேந்திரன் வந்து முள்ளுமலரும் படம் எடுக்கும் பொழுது கேமராமேன் கூட பிரச்சனை. கிட்டத்தட்ட மகேந்திரன் பாலு மகேந்திரன் மாதிரியான ஒரு ஆள் தானே. அப்போ அவருக்கு முடியல, இந்த கேமராமேன் இவர் நினைக்கிற மாதிரி அங்க வரல, பிரச்சனை ஆகுது. கடைசியா வந்துடுறாரு கமல் சார், எனக்கு முடியல கமல், இந்த கேமராமேன் வச்சு நான் ஒன்று சொல்றேன், அவர் ஒன்று எனக்கு படமே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு வேற ஏதாச்சும் கேமராமேன் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு பாலு மகேந்திரன் கூப்பிட்றாரு. அது அழகா சொல்லுவார். கமல் அதை ஃபர்ஸ்ட் சொல்லலை, மகேந்திர மேடையெல்லாம் பேசினதுக்கு அப்புறமா தான் கமல் அதை சொன்னார். கூப்பிட்டு இவர் தான் பாலு மகேந்திரன் சொல்லி 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சு 2 பேரும் கை கொடுக்க வச்சு கையை பிடிச்சிட்டு சேர்ந்து பயணிங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. அப்படித்தான் அந்த படம் முள்ளு மலர் இன்னைக்கும் அப்படி ஒரு ஐகானிக் ஃபிலிமா நிற்குதுன்னா அதுக்கு வந்து பாலு மகேந்திரோட ஒளிப்பதிவு ரொம்ப முக்கிய உறுதுணையா வந்து மகேந்திரன் அவங்களுக்கு இருந்தது. நீங்க பாருங்க, மகேந்திரன், பாலு மகேந்திரா 2 அற்புதமான படைப்பாளிகள் தமிழ் சினிமால. அவங்க 2 பேரும் சேர்ந்து பணியாற்றிய ஒரு அற்புதமான படம் வந்து முள்ளு மலரும். அதற்கு மிக முக்கிய காரணமா கமல் சார். ஸோ அங்கிருந்து இந்த நட்பு ஆரம்பிக்குது. அதனாலதான் நீங்க வந்து கோகிலா, அழியாத குலங்களில் வந்து ஒரு கேமியோ, அப்புறம் மூன்றாம் பிறை வந்து ஓவரால் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே அது தவிர்க்க முடியாத ஒரு படம். என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஸ்ரீதேவியோட பெர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் ஸ்ரீதேவிக்கு தான் தேசிய விருது கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளால கடைசி 10 நிமிஷத்துல பெர்ஃபார்ம் பண்ணி இவர் தேசிய விருதை வாங்கிட்டு போறோம். அதோட ஸ்ரீதேவி மன உளைச்சலுக்குள்ளாய் இந்தியில போய் செட்டில் ஆகுது. எவ்வளவு விஷயங்களை கிரியேட் பண்ணிருக்கலாம் அந்த படம். இந்தியில வந்து அந்த படத்தை இவரே எடுக்கிறார், பேரு சத்மா. இந்தியில வந்து இவரே அந்த படத்தை ரீமேக் பண்றாரு. ஸோ ஓவராலா இந்தியா முழுக்க ஒரு தெரிஞ்ச படம். கமல் அவர்களை வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு அந்த படம், அதுக்கப்புறம் தான் நாயகன் இல்லையா. 28 வயசுன்னு நினைக்கிறேன் அந்த படம் பண்ணும்போது. ஆனா 28 வயசு ஆள் மாதிரியா எவ்வளவு மெச்சூர்டா இருக்கிறாருல அவரு. நான் சின்ன வயசு நடிச்சு அந்த ஒரு மெச்சூர் லுக்கு வந்துட்டார் நினைக்கிறேன். ஒரு கமல் சாரோட பெர்ஃபார்மன்ஸ்ல அது ஒரு வகையான, நான் அந்த 10 நிமிஷத்தை விட்டுருங்க, அது கமல் சார் பண்ணிடுவார். அதற்கு முன்னாடி வரைக்கும் ஒன்லி ரியாக்ஷன் தான். ஸ்ரீதேவி தான் ஆக்ஷன். இங்க வந்து அவங்க ஆக்டுக்கு ரியாக்ட் பண்ற வேலை மட்டும்தான் கமல் சாருக்கு. பாலு மகேந்திரா கேட்டுட்டே இருந்தாரா, கமல் உங்களுக்கு கம்மியா இருக்கு படம் முழுக்க, நீங்க இல்லாத மாதிரி இருக்கு, கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கு, வேற ஏதாச்சும் சீன் ஆட் பண்ணலாமா, ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டப்போ இல்ல வேணாம், என்ன சொல்லிட்டு இருந்தாரா. இல்ல எனக்கு திருப்தியாவில் உங்களை கொண்டு வந்து நான் ஏதோ உச்சத்துல இருக்க டைம்ல, ஏன்னா சகலகலவன் வந்த வருஷம் அதெல்லாம், உச்ச இருக்க டைம்ல கொண்டு வந்து நான் ரொம்ப டம்மி பண்றேன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருந்தாரா. ஏன்னா அவருக்கு இது போதுமானது. பட் ஏன்னாலும் கமல் இருக்காப்ல, ஒருவேளை நம்ம அவர் எப்படி ஃபீல் பண்ணுவோம்னு தெரியலையோங்கிற ஒரு இதுல நோ பாலு மகேந்திரா எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி கடைசி என்ன ஆச்சு பாருங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கமல் சார் நம்ம பார்த்தது இல்லை இல்லையா. ஒரு வேற மாதிரியான ஒரு அண்டர் பிளே இல்ல, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. ஒரு தமிழ் சினிமாவின் டாப் 10 சினிமாஸை நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா அதுல 3ஆம் முறை இருக்கு. அப்படி ஒரு படத்தை கொடுத்தவங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து சதிலீலாவதி மாதிரி ஒரு படம். அது ஆக்சுவலி கிட்டத்தட்ட அந்த டைம் கொஞ்சம் பாலு மகேந்திரா அவர்களுக்கு படங்கள் 1-2 படங்கள் சரியா போகாம ஒரு ஹிட் கொடுத்தாங்கங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது கமல்ல போய் பார்க்குறாரு. கமலை போய் பேசுவோம், கமல் ஏதாச்சும் பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கமல் போய் சந்திக்கும் பொழுது ஓகே பண்ணுவோம் அப்படின்ட்டு ஏதோ நல்ல கதை சொல்லுவாங்க, கதையை மறந்துட்டேன். இல்ல பணம் கேட்டு தான் போயிருக்காரு. கடன் கேட்கலாம், கமல் கிட்ட கேட்டா கொடுப்பாருன்ற மாதிரி போயிட்டு உட்காந்துருக்காரு. வெயிட் பண்ணுங்க வரேன்னு சொல்லிட்டு கமல் மேல போயிட்டு கொண்டு வந்து பணம் கொடுத்தாராம். இல்ல நான் கேட்கவே இல்லை, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது கடன் கேட்டு வந்தேன்னு சொல்லி, இது கடன் இல்லை நம்ம பணப்போட படத்துக்கான அட்வான்ஸ், போய் கதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி அதுதான் மறந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நட்பு பாருங்க, ஒரு பெரிய ஒரு படைப்பாளி மேல தன்ன மாதிரி ஒரு படைப்பாளி.
அவருக்கு வந்து கமல் சாருக்கு எப்பவுமே வந்து இந்த கமர்ஷியல் மேல ஒரு பெரிய ஒவ்வாமை உண்டு. அவரே அதை பண்ணதுனால ஏற்பட்ட ஒவ்வாமை தான். மத்தவங்களை பார்த்து வந்து ஒவ்வாமை, என்ன இதெல்லாம் பண்ணிட்டோமே, இதெல்லாம் பண்ணி தொலைச்சு வச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அதுல இருந்து அந்த ஒவ்வாமையில அதுல இருந்து வெளிவர நினைச்ச முயற்சி தான் இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு இருக்குல்ல. அப்போ அந்த அந்த கமர்ஷியல் ஏரியாவுக்குள்ள போகாம இப்படி ஒரு ஸ்டாண்டர்டான கிளாஸான படங்கள் இருக்கக்கூடிய மேல ஒரு பெரிய அன்பும் காதலும். அதனால அவருக்கு பாலுமேந்திரா மேல அவ்வளவு காதல். ஸோ அவர்கிட்ட வச்சு அப்படி வேற மாதிரியான ஒரு படம். நீங்க சதிலீலாவதியில நீங்க கமல் வந்து அதுல காமெடியனுங்க. ஆக்சுவலி கமல் வந்து 100% காமெடி. நீங்க அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஒரு ஒரு வடிவேல் சார் நடிக்கிற மாதிரியான ஒரு ரோல், இல்ல ஒரு விவேக் சார் நடிக்கிற மாதிரியான ரோல் தான் அது. கரெக்டா? ஒரு 100% ஒரு காமெடியன் தான். ஒரு காமெடியனாகவே ஒரு படத்தை நடிச்சு கொடுத்து கோவை சர்லாவை ஜோடியா போட்டு அதுல பாலுமேந்திரா வேணாம். கோவை சர்லா வேணாம், கமல் என்ன கமல் நீங்க எப்படி சொல்லிட்டு அவங்கதான் கரெக்ட் கமல் அடம் பிடிச்சு அதை நடிக்க வச்சு அவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்த ஒரு படம். ஸோ அந்த மாதிரி லட்டான படங்கள் போன வாரம் பார்த்தோம், நானும் ஒய்ஃபும் சதிலீலாவதி பார்த்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஒரு அப்போ எடுத்துப்பட்ட படம் மாதிரியே தெரியல. இன்னைக்கு வர படம் கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்போமான்னு தெரியல. ஸ்டார்ட் எண்ட் எல்லா விஷயங்களுமே பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எப்பவுமே ஆம்பளைங்களுக்கு மட்டும் சாய்ஸோ சான்ஸோ கொடுத்துடக்கூடாது. பண்ணுவானுங்க கர்மம் பிடிச்சவனுக்கு ரெண்டே எடுத்து விடுவாங்க. கண்டிஷனா செய்வாங்க, கர்மம் பிடிச்சவங்க. அப்படி சொன்னதும் கோயிலா சொன்னதும் அப்படி பார்த்துட்டு சோக்க ஏதோ சொல்லுவாங்களே நினைக்கிறேன். இது வேற ஒரு டைலாக் என்னது, பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கண்ணை முடி தீக்கிறது அவன சக்திவேல் கவுண்ட் ஆகும். எது சோக்கு. ஆமா அதுதான் சோக்கு. இன்னொரு சீன் இருக்கு. நீங்க ரமேஷ் இந்த வீட்டை விட்டு போயிடுவாரு. ஒரு தீபாவளி நினைக்கிறேன், தீபாவளி எதுவுமா சரி பார்த்துட்டு வரலான்னு கோவை சொல்லாவும் கமலும் வீட்டுக்கு கிளம்புவாங்க. வெள்ளை வேட்டி சட்டையெல்லாம் கேட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கமல் சார் 5 நிமிஷம் அந்த சீன் போங்க. பேஸ்ட் சீன் இருட்டாவே இருக்கும், வீடு எல்லாம் ஒரு மாதிரி இருட்டாவே இருக்கும். பேஸ்ட் நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஏன் நல்லா இல்லாத இப்படி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, கண்ணாடி வீடியோ வெளிச்சமாயிடும். இந்த மாதிரி காமெடியில யார் பண்ணுவாங்க? ஆமா 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 ஆமா. நீங்க அந்த சீன் அந்த சீனோட கொரியோ பாருங்க, பாலுமேந்திராவோட கொரியோ. கண்ணாடியோட வராரு, நாங்க அதை வந்து அதாவது கருப்பாவே காட்டிட்டு அந்த இடத்துல கண்ணாடி கழட்டும் போதுதான் ஒரு காமெடி இல்ல. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் ரிலீஸ் ஆன டைம்ல எல்லாம் பார்க்கல. அதுக்கப்புறம் டிவில ஒரு வாட்டி ஸ்கூல் படிக்கிற டைம்ல உட்காந்து பார்த்து விழுந்து சேர்ல இருந்தெல்லாம் தரையில விழுந்து புரண்டு, பழனி கண்ணு நான் உங்ககிட்ட உனக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்றேன், அதை நீ ஆனந்தமா கேட்டு. ஐயோ அது மாதிரி நீங்க வந்து அடிக்கிட்டே போலாம். அந்த பிளே இருக்குல்ல, ராஜா, ஹீரா, ரமேஷ் அரவிந்த் இவங்களை எல்லாரையும் வீட்டுக்குள்ள வர வச்சு ஒரு பிளே பண்ணுவார்ல, இந்த சோடாவை எடுத்து ஒழிச்சு வைக்கிறதுன்னு அந்த பிளே ஒரு 15 நிமிஷம் போகும். அந்த பிளே எக்ஸ்ட்ரா பிளே. எனக்கு கோவம் தான் என்ன பண்ணுவோம் தெரியல, ஆடுது போடுவாடுது. அந்த மாதிரி நீங்க பாலுமேந்திரா கிட்ட இருந்து அப்படி ஒண்ணு நீங்க எதிர்பார்க்க முடியாது. வியப்பா இருக்கு. இவ்வளவு நேரம் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருந்தேன், என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தொட்டிருக்காரு, யாரும் யோசிக்க முடியாது எல்லாம் பண்ணிருக்காருன்னு பேசிட்டு விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சது ஒரு படம் பத்தி. ஆமா, அப்படி ஒரு படமும் கொடுத்திருக்காரு. சோ அதுக்கு கமல் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காருன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அந்த மாதிரி அவங்களோட படங்கள் எல்லாமே மூன்றாம் முறையில தி பெஸ்ட் இல்ல. கோகிலா வந்து கமர்ஷியலி பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நான் பார்க்கல, ஃபார்ச்சுனேட்லி கோகிலா படம் இன்னும் பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்கு. மோகன் நடிச்சிருப்பாரு இல்லையா? மோகன், ஷோபா, ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி தான் எடுத்துருப்பாங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் தான், ஆனா ஒரு இன்டர்நேஷனல் சினிமா பார்க்குற மாதிரி சூப்பரா எடுத்துருப்பாங்க. ஸோ கோகிலா ஆகட்டும், மரியாதை குழுங்க நம்ம பேசணும் என்ன ஒரு அதுல கமல் பண்ண கேமியோ. மூன்றாம் முறையெல்லாம் கிளாசிக்கோட உச்சம். சதிலீலாவதி பாருங்க, நகைச்சுவை காமெடி. கமலோட காமெடி படங்கள் எடுத்துக்கிட்டாவே, இல்ல தமிழ் சினிமாவோட காமெடி படங்கள் எடுத்துக்கிட்டாவே அந்த படத்துல ஒரு அந்த படத்துக்கு ஒரு முக்கிய இடம் இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி கமல் எப்படி ராஜா சார் பாலுமேந்திரா காம்போனால ஒரு அற்புதமான பாடங்கள் நமக்கு கிடைச்சி நம்ம பலன் அடைஞ்சோமோ, அது மாதிரி நீங்க கோயிலெல்லாம் விட்டுருங்க. தமிழ் ஆடியன்ஸுக்கு 2 படம், மூன்றாம் முறை மாதிரியான இப்படி ஒரு படம், சதிலீலாவதி இப்படி ஒரு படம், 2 அற்புதமான ஒரு படத்தை வந்து கமலும் பாலுமேந்திரா சார் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பாலுமேந்திரா மாதிரியான ஒரு கலைஞனோட வாழ்க்கையில அவருக்கு ஒரு மினிமம் பர்சன்டேஜ் வந்து கமலும் ஒரு காரணமா இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு அவங்களோட காம்பினேஷன் நம்ம அப்படிதான் பார்க்கணும். இப்போ ஒரு காலகட்டத்திலையுமே ஒரு டேரக்டர் வந்து ஒரு புது பாத் பிரேக்கிங்கான ஒரு மெத்தடோடு வருவாங்க, அவங்க ஸ்டைல்னு ஒன்று விஷயம் பண்ணுவாங்கன்னு இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் ஒரு படம் அவங்களால பண்ணிட முடியாது. மணிரத்னம்லேருந்து பாரதராஜன் யாராக இருந்தாலுமே நம்ம தமிழ் சினிமாவுக்கு உண்டான காம்ப்ரமைஸோட தான் படங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் பாலுமேந்திரா அவரே சொல்கிற விஷயம், எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் நான் பண்ண 3 படங்கள் அப்படின்னா வீடு, சந்தியாராகம், தலைமுறைகள், கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு இருக்குது. அதை பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். இன்டர்நேஷனல் ஃபிலிம்னு பேசுகிறோங்கிறப்போ அதுக்கு ஈக்குவலான ஒரு படத்தை காம்ப்ரமைஸ்லாம் இல்லாமல் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் பண்ணியிருக்காருல, அது எப்படி பார்க்குறீங்க? உண்மை, அது ஒரு படைப்பாளியின் ஒரு பயங்கரமான ஒரு குணமாக தான் நான் பார்க்குறேன். அந்த அவருக்கு எகைன் அவருக்கு இருந்த அந்த நுண்ணுணர்வும் அந்த தீவிரத்தன்மையும் தான்.
கலை மேலே அவருக்கு இருந்த ஒரு ஆர்வம்னு ஒன்று இருக்குல்ல. சரி, எப்படி பார்த்தா நம்ம படம் பண்ணிட்டோம், நல்ல படத்தை எடுத்து ஹிட் கொடுத்துட்டோம், கமர்ஷியல் படம் எடுத்து ஹிட் கொடுத்துட்டோம், படம் இல்லாமல் இருந்துட்டோம், எல்லாம் தாண்டி நம்ம பிடிச்ச படத்தை நமக்கு பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு படத்தை எடுத்து சரி வீடு வந்து ஏதோ நம்ம கமர்ஷியலாக போகாத படம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். பட் ப்ரொடியூசராக அது லாபம் தான். 12 லட்ச ரூபாய் செலவில் எடுத்திருக்காங்க, 50-60 லட்ச ரூபாய் கலெக்ஷனான படம் இல்லையா? நீங்கள் வந்து சந்திரகத்துக்கெல்லாம் ஒன்றும் செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது, தூர்தர்ஷனில் ரிலீஸ் ஆன ஒரு படம். ஓகேவா? தலைமுறைகள் வந்து சசிகுமார் வந்து குருநாதர் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு நான் ஒரு படம் பண்ணுறேங்கிற மாதிரி அதில் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்ட்டு அப்படி ஒரு படத்தை அவர் பண்ண நினைக்கிறேன், அதை பண்ணிவிடும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ண படங்கள் தான். ஸோ அதனால் அவர் இந்த மாதிரி அவர் ஆசைப்பட்ட படத்தை பண்ணி ப்ரொடியூசருக்கெல்லாம் கோடிக்கணக்கான நஷ்டத்தெல்லாம் ஒன்று உருவாக்குது. நான் இப்படி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து 100 கோடி ரூபாய் செலவு இழுத்துட்டு ஒரு படம் பண்ணி அது ஃப்ளாப் ஆகி ப்ரொடியூசர் தெருவில் வந்து நிற்கல, அதெல்லாம் பண்ணல. ரொம்ப அவர் பாருங்க, பெரிய பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்துட்டு பெரிய பெரிய ஸ்டாரை வச்சுட்டு நீங்கள் வந்து ரஜினியை வச்சு கமலை வச்சு எல்லாம் படம் பண்ணிட்டு நீங்கள் வந்து அவர் நினைச்சு பண்ண நினைச்சக்கூடிய படம் வந்து என்ன படமா இருக்குன்னா சின்ன படமா இருக்கு. ரஜினியை வச்சு படம் பண்ணது பலருக்கும் தெரியாது. உன்கண்ணில் நீர் வழிந்தாங்கிற ஒரு படம். அந்த படம் வந்து கமர்ஷியலி பெருசா போகல அப்படிங்கிறதுனால அது பெருசா தெரியாது. டப்புனு கமெண்ட்ல வந்து அவருங்க ரஜினி வச்சு படம் பண்ணாரு கேட்டு போறாங்க. அதனால சொல்றேன், ரஜினிகாந்த் மாதவி நடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நீங்க பூங்காற்று புதிதானது பாட்டு இருக்குல்ல, பூங்காற்று புதிதானது பாட்டை ஹிந்தியில வந்து ஒரு டியூன் போட்டிருப்பாரு. பூங்காற்று புதிதான டியூன் இல்லை, வேற டியூன் போட்டிருப்பாரு. ஏ ஜிந்தகி சாங் இருக்குல்ல, அந்த சாங். ஆனா அந்த சாங்ல வரக்கூடிய அந்த செகண்ட் பிஜிஎம் தேர்ட் பிஜிஎம்லாம் இருக்குல்ல, பாட்டுக்கு நடுவில் பல்லவிக்கும் சரண நடுவில் வரக்கூடிய மியூசிக் இருக்கு. இன்டர்லியூட்ஸ் வந்து இன்டர்லியூட்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் இன்டர்லியூட்ஸ் என்ன, அது செகண்ட் பிஜிஎம் தேர்ட் பிஜிஎம் ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அந்த மியூசிக்கை வந்து பூங்காற்று புதிதானது எடுத்து போட்டிருப்பாரு. அப்போ அந்த டியூன் அப்படியே வந்து இந்த படத்துல உன்களில் நீர் வழிந்தால ஏ ஜிந்தகி பாட்டு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டியூனும் பூங்காற்று அது எப்படி எனக்கு இது வரைக்கும் தெரியல. நீங்க சொன்ன மாதிரி நீங்க உங்க டியூனை கொடுங்க சார் நான் போட்டு போடுறேங்கிற மாதிரி, இந்த பாட்டை கொடுங்க சார் நான் போட்டு போறேன், இவரை எடுத்து பாட வச்சு போட்டாரு. என்ன ராஜா சார் அதை பண்ண மாட்டேன். அது எப்படி அதை பண்ணுவாரு? அந்த டியூனை எடுத்துக்கோ, நான் அந்த பிஜிஎம் மாத்திடுறேன். பூங்காற்று புதானது வந்திருக்கு, அதே பாட்டு இன்னொரு பாட்டு சேம் டியூன் எப்படி வைக்க முடியும்னு ஒன்று இருக்குல்ல. அதனால அதுல என்ன குழப்பம் நடந்திருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் ராஜா சாரை சந்திச்சா அல்லது அவரை சார்ந்து அந்த படம் சார்ந்து இருங்க யாராவது பார்த்தா கேட்கணும். அப்படி ஒன்று இருக்கு அந்த பாட்டுல. ஒரு தகவலுக்காக சொல்றேன். ஸோ அப்படி படம் பண்ண ஒரு பாருங்க. அப்போ நான் வந்து இன்னொரு பெரிய படம் பண்ணணும், ரஜினி கமல் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணணும், ஒரு 100 கோடி பட்ஜெட்லாம் ஒரு கனவு இல்லை. அவருடைய கனவு நான் நினைக்க விரும்புகிற படம் வந்து ரொம்ப 10 லட்ச ரூபா பட்ஜெட்டா இருக்கு. இல்லை, சசிகுமார் கிட்ட கடைசி டைம்ல தலைமுறைகள் பண்ணிட்டு இருந்தப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் அவ்வளோ கதைகள் வச்சிருந்தாரு சார், சின்னதாக அவ்வளோ நல்ல ஐடியாஸ். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஈரான்ல அவங்க சாதாரணமாக நல்ல படம் எடுத்துட்டு போயிறாங்க, நம்மள்ட்ட கதையா இல்லை, நம்ம அவ்வளோ அழகான படம்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய கனவுகளோட இருந்தேன். இதுக்கப்புறம் தான் நான் ஆக்டிவாக இயங்க போறேன், நிறைய படங்கள் எடுக்க போறேன்னா சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தலைமுறைகள் தான் கடைசி படம் ஆயிடுச்சு. இல்லை, என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் இங்கே பாருங்க, இப்போ அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக வந்து இப்போ வெற்றிமாறனோ இல்லை அவரை ரொம்ப நேசிக்கக்கூடிய ராம் அவர்களோ பாலா அவர்களோ அந்த எசன்ஸ் இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு ராம் ஓகே, பாலாவும் வெற்றிமாறன் ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு பெரிய படத்துக்குள்ள போயிடுறாங்க இல்ல. அந்த கிராஃபா அது வந்து ஒரு பெரிய படமா மாறிடுது இல்ல. இந்த சின்ன படத்துக்குள்ள நிக்கவே மாட்டாங்க. நாட் ஓன்லி பாலுமேந்திராவோட அசிஸ்டன்ட் மட்டும் இல்ல, யாருமே எந்த டைரக்டருமே அந்த ஒரு அதுக்குள்ள நிக்க மாட்டாங்க. 2 நல்ல படம் பண்ணா 3வது படம் ஒரு பெரிய படத்தை நோக்கி போயிடுறாங்க. அது அவங்களோட கமர்ஷியல் நீடுக்காக போறாங்களா இருக்கலாம். பட் ஏதோ ஒரு வகையில 2 படத்தை ஸ்டாப் பண்ணி திருப்பி இந்த ஏரியாவுக்கு வர மாட்டாங்க. 2 நல்ல படம் பண்ணிட்டோம், நாங்கள் காலம் ஃபுல்லாக வந்து 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு சின்ன படமே பண்ணிட்டு வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெரிய வாய்ப்பு வருதுன்னா போயிட்டு 2 கோடி ரூபாய் இல்லை 5 கோடி ரூபாய் இல்லை 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. பட் 2 படம் பண்ணிட்டு கட் பண்ணி திருப்பி வந்து ஒன்று பண்ணணும்ல, தேவைகளை நிவர்த்தி பண்ணிட்டீங்களா, அதுக்கு மேலே என்ன தேவைகள் இருக்குங்க மாதிரி வந்து சின்ன படங்கள் தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய தன்மை இல்லை, அல்லது பேலன்ஸ் பண்ற தன்மை இல்லை. நீங்க சங்கர்லாம் பாருங்க, நீங்க வந்து நல்ல படங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் வராரு. ஏதோ ஒரு வகையில் ஜென்டில்மேன் ஃபர்ஸ்ட் படமா மாறிடுது, அதுக்கப்புறம் பெரிய படங்களே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கட்டத்தில் முடியாம அவர் என்ன பண்றாரு, ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சு வெயில் மாதிரியான படங்கள் எல்லாம் அவர் எடுக்கிறாரு. அது அவரே சொல்றாரு, நான் பண்ண நினைச்ச படங்களை என்னால பண்ண முடியல, ஸோ நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன்ட்டு தான் வெயில், காதல் இல்லையா இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் எடுக்கிறாரு. பட் என்னன்னா எனக்கு என்னன்னா டைரக்டர்ஸ் ஒரு பேலன்ஸ் பண்ணாங்க. இப்போ கமல் சார் ஒரு பெரிய படம் எடுத்து ஒரு சின்ன காமெடி படம் ஒன்று பண்ணுவார்ல, அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் காமெடி ஒன்று பண்ணுவார்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி இயக்குநர்கள் ஒரு பெரிய படம் ஒரு கமர்ஷியல் விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு வராங்க, இல்லை அஜித் சார் ஒரு படம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அடுத்த படம் டப்புன்னு வந்து ஒரு சின்ன படம் பண்ணுங்களேன். பட் இந்த வியாபார உலகம் அதை நோக்கி நகர்த்துறது இல்லை. ரஞ்சித்லாம் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி பாருங்க, டக்குனு போய் ஒரு நட்சத்திரம் நகர்கிறது பண்ணிட்டு வந்தார். ஏதோ ஒரு பேலன்ஸ் பண்ணி எப்படியோ ஒரு பிளான் பண்ணி நடுவில் வாழைன்னு ஒரு படத்தை மாரி செல்வராஜ் பண்ணிட்டு வந்திருக்காரு. பட் இன்னும் ரிலீஸ் ஆகல.
பட் அது ரொம்ப கஷ்டம். வியாபாரம் வந்து அடுத்தடுத்து அவங்களை எடுத்துட்டு போயிடுது. ஆக்சுவலாக வெற்றிமாறன் ட்ரை பண்ணாரு. ஆடுகளுக்கு அப்புறம் விசாரணை தான் பண்ணாரு குட்டி படமா. என் வடச்சென்னைக்கு அப்புறமும் அசுரன் முடிச்சுட்டு சின்ன படமா பண்ண போறேன் தான் விடுதலைக்கே போனாரு. ஒரு 20-30 நாள்ல முடிச்சுட்டு வந்துட்டு போறோம். காட்டுக்குள்ள கம்மியான கேரக்டர்ஸ் தான். அது ஏதோ பெரிய பெரிய படமா மாறிடுச்சே தவிர்த்து அவர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல முயற்சி, அதான் சொல்றேன். நீ அவங்க மேல நான் முழுசா பழியும் சொல்லல. இந்த வியாபார உலகமும் இந்த இண்டஸ்ட்ரியும் அவங்கள இதை பண்ண விடல. பட் வலுக்கட்டாயமா அந்த படைப்பாளிகள் அதை பண்ணணும்னு சொல்றேன் நான். வலுக்கட்டாயமா நம்ம பண்ணணும். இப்போ வெற்றிமாறன் அவர்கள் பாலு மகேந்திராவுக்கு செய்யக்கூடிய பெரிய காணிக்கையா என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி படங்கள் தான். இப்போ வெற்றிமாறன் அவர்களுக்கு பாலு மகேந்திராவோட கதைகள் எத்தனை கதைகள் தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அவருக்கு கதை திரைக்கதை அவருக்கு கிரெடிட் கொடுத்து அந்த படத்தை எடுக்கலாம். இல்ல அந்த மாதிரி படத்தை அவரோட அசிஸ்டன்ட் எடுக்க வச்சு அதை அவர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ பாலு மகேந்திராவோட கதை என்று இன்னும் நின்றுட்டு இருப்பார்ல அவர். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அந்த கதைகள் பேப்பரா இருக்கான்னு நமக்கு தெரியல சொல்றேன். இருந்திருந்தாலோ இல்லை அந்த கதை தெரிஞ்சிருந்தாலோ அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அதுதான் நீங்க அவர் பாருங்க, அவர் அதுல பிடிவாதமா இருந்திருக்கிறார் இல்லையா? அவர் அங்க பாருங்க, நீங்க கமல் வச்சு 3ஆம் முறை பண்ணியாச்சுங்க. நீங்கள் கேட்டவை மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவி பண்ணியாச்சு. மலையாளத்துல வந்து மம்முட்டி சாரை வச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் வந்து படம் எடுத்தாச்சு. பெரிய ஸ்டாரை வச்சு நீங்க எல்லாம் படம் எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க கமர்ஷியலாக்குள்ள போகவே இல்லை பாருங்க. அவர் அடம் பிடிச்சி தன்னை வந்து நிறுத்திக்கிட்டு சின்ன படம் தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சி அதுலேயும் தான் நினைக்க விரும்புகிற படம்ட்டு ஒரு 3 படத்தை எடுத்துட்டாரு பாருங்க. அதெல்லாம் இன்னொரு மனிதனால் வந்து சாத்தியமே கிடையாது. அங்கதான் ஏன் நம்ம இன்னைக்கு ஒரு இயக்குனரோட எத்தனையோ இயக்குனர்கள் இருக்காங்க, எல்லா இயக்குனர்களும் நம்ம பேசுறது இல்லையே. ஏன் பாலு மகேந்திரா அவர்களுடைய பத்தி நம்ம இன்னைக்கு உட்காந்து பேசுறோம்னா காரணம் வந்து அவருடைய அந்த தன்மை தான். அதே போல ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்களோட அந்த கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் போயிடும். கடைசி காலத்துல இயக்குநர்கள் எடுத்த படங்கள் எல்லாமே பெரும்பாலும் தொழில் படங்களாலோ அது சரியா ஒர்க் அவுட் ஆகாத படங்களாக தான் இருக்கும். இவரோட கடைசி படம் தலைமுறைகள் கூட அவ்வளோ ஒரு அழகான படமா இருக்கும். அந்த படத்துக்கான மார்க்கெட் அந்த டைம்ல இல்லாதனால ஃபினான்ஷியலாக போயிருந்திருக்காதுன்ற ஓகே. பட் போட்டு பார்த்தா அது ஒரு குவாலிட்டியான படம் தான் அப்படிங்கிற விஷயத்த கடைசி நாள் வரைக்குமே அவரால் பண்ண முடிஞ்சிருக்குன்றது ஒரு ஆச்சரியம் தானே. ரொம்ப ஒரு பெரிய ஒரு இலக்கிய தன்மை கொண்ட ஒரு நபராக இருந்தார். ஒரு பெரிய ரசனை சார்ந்த நபராக இருந்தார். அதான் கடைசி வரைக்கும் அவருடைய அந்த ரசனை கூடிய கண்களும் ரசனை ஏறிய இதயமும் வந்து சோர்வடையவே இல்லை. அவருடைய உடல் தளர்வடைந்திருந்தாலும் அது ஆகவே இல்லைங்கிறதால அவரால் அவ்வளோ குவாலிட்டியாக டேஸ்ட்ஃபுல்லான ஒரு கவிதை மாதிரியான படங்களை அவரால் கொடுக்க முடிஞ்சது. காரணம் வந்து அதுதான் நினைக்கிறேன். அதுதான் அவருடைய பெரிய குவாலிட்டியை வந்து அவர் தன்னை ஒரு ரசனையான மனிதனாக வச்சிருந்தார். நீங்கள் அவரோட லுக்கு பார்த்துருக்கீங்களா? தொப்பியோட நீங்கள் எத்தனை டைரக்டருக்கு அப்படி ஒரு லுக் இருக்குது? நீங்கள் ஒரு டைரக்டருக்கான லுக்குன்னு ஏதாவது இருக்கா? முன்னாடி இருந்திருக்காங்க, ஸ்ரீதர்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம நாலேஜில் நீங்கள் எவ்வளோ டைரக்டர் இருக்காங்க, பெரிய இப்போ மணிரத்னம் சார் அவருக்குன்னு ஒரு லுக் இருக்கா? சங்கர் அவருக்கு ஒரு லுக் இருக்கிறா? பாரதி ராஜா சார் கூட ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு ஃபார்முலா வருவாரை தாண்டி ஒரு யூனிக்கான ஒரு ஒன்று இல்லை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர். ஃபேஷன் ஷோக்கெல்லாம் வந்து ஓகே டிசைன் பண்ணுவாங்க, அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணுவாங்க. அது பற்றின புக்ஸ் ஆர்டிகிள்ஸ்ன்னு பெருசாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரெஸ் கோட் ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின் போது, யூனிக்காக ஒன்று வேணும் போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து எது யூனிக்கான ட்ரெஸ் கோட் அப்படின்னா நீங்கள் கார்ட்டூன் வரைஞ்சாலே அவங்களை தெரிஞ்சிடும் இவங்க தான்ட்டு. ஒரு மஞ்சள் துண்டை அப்படி போட்டு ஒரு துண்டை போட்டு ஒரு கண்ணாடியை வரைஞ்சிட்டோம்னா கலைஞர்னு தெரிஞ்சிடும். ஒரு தொப்பியை வச்சிட்டோம்னா எம்ஜிஆர்னு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கார்ட்டூனாக வரைஞ்ச முகம்லாம் நீங்கள் கண்ணு முகெல்லாம் வரைய வேணாம், நீங்கள் ஜஸ்ட் அப்படி வரைஞ்சிட்டாவே உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு ட்ரெஸ் கோடில் இருக்கிறவங்க, அதுதான் ட்ரெஸ் கோடு. கார்ட்டூனாக வரைஞ்சாலும் யார் என்று அடையாளம் காண்கிறோமோ அவங்க தான் ப்ராப்பராக ஒரு ட்ரெஸ் கோட் வந்து, அதாவது யூனிக்காக ஒரு ட்ரெஸ் கோட் மெயின்டைன் பண்ணுறான்னு அர்த்தம். அப்படி வந்து நீங்கள் பாலு மகேந்திரா கார்ட்டூனில் வரைஞ்சிடலாம். நீங்கள் அப்படி தொப்பியை வரைஞ்சிட்டு ஒரு கண்ணாடியை போட்டின்னு அப்படி விட்டீங்கன்னா பாலு மகேந்திரா நமக்கு தெரிஞ்சிடல. அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு லுக்கு, செம்ம ஹேண்ட்ஸம் அவர் இல்லை, ஒரு பயங்கரமான. பழைய போட்டோலாம் பார்த்தோம்னா அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அந்த காலத்து ஹீரோக்களோட ஸ்மார்ட்டா இருப்பாரு, அவ்வளோ சூப்பரா இருப்பாரு, ஹைட் வேற. ஆமா. ஆனாலும் அந்த உச்சத்துல இருக்கும்போது நடிக்கணுங்கிற தப்பான ஆசையில அவருக்கு வராம இருந்திருக்குல்ல. கடைசியா படத்துல நடிச்சிருக்கிறார் தலைமுறைகள்ல. அதுவும் அவருக்கு அந்த தாத்தா பேர் மறந்துட்டேன், ஏதோ வரும். அவர் தான் அவரோட ஆஸ்தான தாத்தா நடிச்சிருப்பாரு. சசிகுமார்ட்ட கதெல்லாம் சொல்லிட்டு யாரு காஸ்டிங் பண்ண போறோன்றப்ப இவரை வச்சு இவர் போட்டோ ஷூட் எடுத்துட்டு போயிட்டு சசிகுமாரை காட்டியிருக்காரு. சூப்பரா இருக்காரு, உங்களுக்கு அந்த தாத்தா திரும்ப கிடைச்சிட்டாரு. அவர் இறந்துட்டாரு, தாத்தா இல்ல, அதே மாதிரி ஒரு தாத்தா திரும்ப கிடைச்சிட்டாரு உங்களுக்கு, நான் தான் சசி அது அப்படின்னாராம். சுத்தமா தெரியல சார், கேப் எல்லாம் யாருமே அவர் பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அவரோட கேப் எடுக்கிறார் படத்தில் நடிக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்க ஒரு மேட்டர் சொன்னீங்க, அதை சொன்னீங்க, அதை சொல்லுங்க, அது ஆடியன்ஸ் பிடிக்கும். ராம் சொன்னதா ஒன்று சொன்னீங்கல்ல. ஆமா, ஏன்னா இப்போ பர்சனாலிட்டி பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, டைரக்டர் ராம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. பாலு மகேந்திரா சார்கிட்ட நான் பழகிட்டு இருந்திருக்கேன், அதுக்கப்புறம் மம்முட்டி சார்கிட்ட பழகிறப்ப எனக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். அந்த அவங்களுக்கு உண்டான ஒரு மேனரிசம்னு ஒன்று இருக்கும், ஒரு பிரிட்டிஷ் ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் ஒன்று இருக்கும். அவங்களோட ட்ரெஸ்ஸிங்லேருந்து நடக்கிறதுலேருந்து சும்மா இப்படி டீ கப் எடுத்து கொடுக்குறதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். பாலு மகேந்திரா சார் அப்புறம் அதை மம்முட்டி சார்கிட்ட நான் ஃபீல் பண்ணேன், பேரன்புல ஒர்க் பண்ணும்போதுங்கிற மாதிரி மேனரிசமாவே சில விஷயங்கள் இருக்குல்ல. அதுதான் அது என்னவோ தெரியல, அது சிலருக்கு அது இயல்பு. நீங்க அதை
இயல்பாகவே அவங்களுக்கு வந்துருச்சு, உங்களுக்கு வராது அப்படிலாம் கிடையாது. நம்ம கொண்டு வர்றது தான் அது. அந்த அந்த நம்ம அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வர்றது தான். சில பேருக்கு இயல்பாகவே இருக்கும், சில பேர் அதை அழகாக கொண்டு வந்து தனக்கு பொருந்துற மாதிரி கொண்டு வச்சிருவாங்க, சில பேருக்கு பொருந்தாது. ஸோ நமக்கு என்ன பொருந்ததோ அதை கரெக்டாக அடாப்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. பட் பாலுமேந்தர் ரொம்ப ஸ்டைலிஷான, நான் அதை எப்படி பார்ப்பேன், எனக்கு அவரை பார்த்தா என்ன தெரியுமா தோணும், ஒரு சிவாஜி சார் மாதிரி தோணும். தன்னை ஸ்டைலாக கேரி பண்ணுற விதம் இருக்குல்ல, செம்ம ஸ்டைலிஷான ஒரு பர்சன் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் நான் வந்து ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பேஷனான எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் நான் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஆள் அப்படின்னா நான் வந்து சிவாஜி சார் தான் சொல்லுவேன். தன்னை அவர் கேரி பண்ணுற விதம் இருக்குல்ல, நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் வந்து நீங்கள் ஒரு தொப்பையான வயிறை வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ ஸ்டைலாக இன் பண்ண முடியுமாங்க? என்ன கான்ஃபிடன்ட் பார்த்தீங்களா? அது அப்படி தூக்கி வைப்பார், கீழெல்லாம் இறக்கல, இங்கே இருக்கும் பேண்ட்டு இல்லை இங்கே இருக்கும் பெல்ட்டு, அப்படி போட்டு அப்படி ஒரு நடப்பாருங்கிறது அது நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி எனக்கு இவரை பார்க்கும்போது எல்லாமே அந்த 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 லுக்குக்கு வந்து எனக்கு ஒரு சிவாஜி சார் எனக்கு தெரியும். உருவத்துக்கோ அந்த தொப்பி எதுக்குமே அவருக்கு இருக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் என்னவோ எனக்கு இவரை பார்க்கும்போது அந்த ஸ்டைலிஷுக்கான அந்த ஸ்டைலில் எனக்கு இவரை பார்க்கும்போது ஒரு சிவாஜி சார் மாதிரி தெரியும். நீங்கள் பர்சனலாக ஒரு மனிதன் யார் வந்து இப்போ மம்முட்டி சாரை சொல்கிறாருன்னா, இன்னைக்கும் அவர், நான் நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன், எல்லோ கலர் ஷர்ட்டு ப்ளூ கலர் பேண்ட் நினைக்கிறேன், எல்லோ கலர் ஷூ எல்லோ கலர் வாட்சும் கட்டியிருக்கிறார். 72-73 வயசாச்சு. இப்போ அவர் எப்படி வந்தாலும் பார்க்க தான் போகிறாங்க, யாரும் பார்க்க தான் போகிறாங்க கூட, தன்னை கேரி பண்ணுற விதம் இருக்குல்ல. கமல் சாரை பாருங்க, இன்னைக்கும் பிக் பாஸ் ஷோவில் வந்துட்டு இங்கே வரைக்கும் ஒரு டிஷர்ட்டை போட்டு ஒரு 20 வயசு பையன் போட, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பையன் போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த கான்ஃபிடண்டாக அதை கேரி பண்ணி நிற்கிற விதம் இருக்குல்ல, அதுதான் அந்த அந்த லுக்குன்னு ஒன்று இருக்குது. இங்கே நம்ம இருக்க ஒரு முட்டா பசங்க எல்லாம் அவர் போட ட்ரெஸ்ஸை திடீர்னு கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை இவனை யோசிக்கவே முடியாது. அது என்ன ட்ரெஸ்ஸு, அது ஏன் இதை இவர் போட்டிருக்காரு. கமல் வந்து காஸ்டியூமில் வேற லெவலுங்கிறது நமக்கு தெரியாது, கரெக்டா? தெரிஞ்சாதானே அவரே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இது என்ன ட்ரெஸ்ஸை போய் தேடி பார்ப்போம். அந்த தன்மையெல்லாம் கிடையாது. பார்க்கறது கொஞ்சம் செட் ஆகலன்னு உடனே காமெடி பண்ணிடுது. சுடிதார் மாதிரி இருந்தோம்னா காமெடி பண்ணிடுறோம். அது அவ்வளோதான், நம்ம மக்கள் அப்படி தான் இருப்பாங்க, அதை விட்டுருவோம். பட் இவங்கெல்லாம் அந்த மாதிரி தன்னை கேரி பண்ணுற விதத்தில் ஒரு 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 பயங்கரமான ஆள். ஈவன் பாரதிராஜா சார் இந்த ஏஜ்லேயே அவர் தன்னை ஒரு எங்கா தன்னை கேரி பண்ணுற விதம் இருக்குல்ல, அந்த தன்மை வந்து பாலுமேந்தர் சாருக்கு உண்டு. அதனால தான் அது யாருக்கு இருக்குன்னா, யார் ரசனையான மனிதர்களோ அவங்களுக்கு தான் இருக்கும். அதுக்கு நான் உதாரணத்துக்கு மம்முட்டி சாரை, கமல் சாரையும் சொல்கிறேன். இந்த வயசுல 70s அவங்க வந்து இப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரசனை, மனம் ரொம்ப இளமையா இருக்கு. அதனால அவங்க இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய ரோல்லாம் பண்ண முடியுது ஒன்று இருக்குல்ல. அதே மாதிரி ஒரு இயக்குனராகவும் தன்னுடைய மனதை இளமையாக வைத்திருந்ததால் தான் அவர் தன்னை அப்படி ப்ரெசென்ட் பண்ணவே முடிஞ்சது. அதனால தான் இப்படியான படங்களை எடுக்க முடிஞ்சது. நம்ம இப்படிதான் நீங்க ஒன்னோட ஒன்று லிங்க் இருக்கு. நீங்க அப்படிலாம் இல்லாம நீங்க வந்து அப்படி வந்து நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு ஸ்டேஜ்ல கௌதம் மேனன் சார் ஒரு மாதிரி ஸ்டைலிஷான படம் எடுக்காரு நம்ம சொல்றோம்ல, ஆனா அவரையும் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இருப்பாரு. எங்கேயோ ஒரு வகையில அவங்க கிட்ட அந்த துணி இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நீங்க அப்படிப்பட்ட ஒரு அழகியலை காட்ட முடியும். எதுவுமே இல்லாமலே பாக்குறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமலும் இருப்பாங்க, ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கிறவங்க இருக்காங்க, அது வேற. அது பட் மினிமமா இருப்பாங்க, நீங்க பெரும்பாலும் சொல்றேன். அந்த மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷான, ரொம்ப ரசனையான, நான் திருப்பி அந்த வார்த்தையை தான் சொல்லணும், பயங்கர டேஸ்ட்ஃபுல்லான ஒரு பர்சன். அதனால அவரால் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். என்னைக்கும் நம்ம வந்து அவரை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய, நம்ம எல்லாம் சொல்லி தான் யாரை நினைவில் வச்சுக்கணும்ல, அவர் தன்னுடைய படங்கள் மூலமாகவோ பாடல்கள் மூலமாகவோ இல்லை வந்து அவர் இருந்துகிட்டே தான் இருப்பார் நம்முடைய நினைவுகளில். ஜஸ்ட் அவரோட படங்கள் பற்றி தான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படியே சுற்றி சாங்ஸு, பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நேரத்துக்குமே நன்றி. நன்றி.